கேப்டன் விஜயகாந்தை நாங்கள் மதிக்கிறோம். தாயுள்ளம் கொண்ட கேப்டன் விஜயகாந்தை மதிக்கிறோம். மனிதநேயம் கொண்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மதிக்கிறோம். தலைவர் அண்ணன் விஜய் அவர்களின் அன்பு அண்ணன் விஜயகாந்த் அவர்களை மதிக்கிறோம். ஆனா பிரேமலதாவை நாங்க மதிக்க மாட்டோம். ஏன் சொல்லுங்க? கல்லாப்பட்டி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை தலைவா, நம்ம லாலிபாப் கச்சா, அது சாப்பிட்டவங்களுக்கு தானே தெரியும். சரியா? நான் என்ன சொல்றேன்னா, நாங்க லாலிபாப் கச்சா இருந்துட்டு போறோம், இல்ல ஏதாவது ஒரு பப் கச்சா இருந்துட்டு போறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது ஒன்று அக்கா அந்நியார் பிரேமலதா அவர்களுக்கு இருக்கா? தளபதி ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். ஏழைகள் வேதனை படக்கூடாது என்பதற்காக தான் நேசித்த சினிமா துறையை வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டு வந்த தியாக தலைவன் 3 எழுத்து மந்திரம் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள். எங்கள் அண்ணன் விஜய் அவர்களை பற்றி பேசுவதற்கு எவனுக்கும் எந்த அருகதையும் கிடையாது. அது எங்க அக்கா பிரேமலதா அவர்களாக இருந்தாலும் சரிதான். நம் கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை சாதி தலைவர் என்று சொன்ன போது அவர் சாதி தலைவர் கிடையாது, உலகம் முழுவதும் சாதித்த தலைவர், எங்களின் கொள்கை தலைவர் என்று உயர்த்தி பிடித்த தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள் என்பதை பெருமையா பேசுவோம். அந்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கார். என்ன அதிகாரம்? ஓட்டு போடக்கூடிய மிகப்பெரிய ஒரு அதிகாரம். உங்களையும் என்னையும் மனிதர்களாக இங்க இருக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவும் மதிக்கிறது என்றால், வீடு வீடாக நம்மளை தேடி வருகிறார்கள் என்றால் எதுக்கு வராங்க? பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க வராங்க. எதுக்கு வராங்க? ஓட்டு. வாக்களிக்கக்கூடிய புரட்சிகரமான மிகப்பெரிய ஒரு ஆயுதம் நம்மளிடம் இருப்பதால் தான் திமுகவும் அதிமுகவும் நம்மளை தேடி வருகிறது. அந்த ஆயுதத்தை சரியான நபருக்கு, சரியான வேட்பாளருக்கு பயன்படுத்துவதுதான் ஏப்ரல் 23 அன்று அக்கா சொன்னாங்க, விசிலுக்கு ஓட்டு போடுங்க, விசிலுக்கு ஓட்டு போடுங்க. வரிசை எண் 7 இருக்கும் விசில். வரிசை எண் 7 இருக்கக்கூடிய விசில் சின்னத்திற்கு சிந்தாமல் சிதறாமல் உங்களுடைய வாக்கை அள்ளி அள்ளி தாங்க. மீனாட்சி மீனாட்சி காப்பாத்து மீனாட்சி என்று மக்கள் எல்லாம் தெய்வத்தை நாடி போவோம். இந்த பல்லாவரம் தொகுதியை சார்ந்த மக்கள் காமாட்சி காமாட்சி எங்களை காப்பாத்து காமாட்சி என்று அக்கா காமாட்சி அவர்களை உங்களை நம்பி இருக்கிறாங்க. அதனால இங்க இருக்கக்கூடிய தாய் குலங்களே, இங்க இருக்கக்கூடிய இளம் தலைமுறையே, இந்த தொகுதியை சார்ந்த வாக்காள பெருங்குடி மக்களே, இந்த தமிழகத்தை வாழ வைக்கக்கூடிய தெய்வங்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள், ஒரே ஒரு வாய்ப்பை சிந்தாமல் சிதறாமல் விசில் சின்னத்திற்கு தாருங்கள் தாருங்கள் தாருங்கள். விசில் புரட்சியை ஏற்படுத்துங்க. ஒரே ஒரு வாய்ப்பை தாங்க. நாங்க தப்பு பண்ணிட்டோம்னா திருப்பி எங்களுக்கு அந்த வாய்ப்பை நீங்க தர தேவையில்லை. திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்க, அதிமுகவுக்கு ஓட்டு போட்டீங்க, உதயசூரியனை பார்த்து குத்துனீங்க, ரெட்டலையை பார்த்து குத்துனீங்க. ஆனா அவங்க 2 பேரும் சேர்ந்து உங்களை குத்துனாங்களா? அந்த நிலை மாற வேண்டும் என்றால் விசிலுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் தான் நம்ம சொல்றோம். இந்த பல்லாவரம் தொகுதி என்பது மிகப்பெரிய ஒரு தொகுதி, மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய ஒரு தொகுதி. அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்திருக்காங்களா? கிடையாது. கட்ட பஞ்சாயத்து தலைவிரித்து ஆடுது. அதுவும் குறிப்பாக ரவுடிசம் தலைவிரித்து ஆடுது. உங்களுடைய மாவட்ட அலுவலகத்துக்கு அருகில இரட்டை படுகொலை நடந்ததா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? அண்ணா மின்னல் குமார் நடந்துச்சா இல்லையா? கட்சி அலுவலகத்துக்கு அருகில் இரட்டை படுகொலை நடந்தது. எங்கு திரும்பினாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் வன்புணர்வு என்று அட்டுழியமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. அதுதான், அதனாலதான் தலைவர் என்ன சொல்றாரு? தீய சக்தி திமுக என்று சொல்றார். சும்மா சொல்லுவாரா தீய சக்தி என்று? அது ஒரு திருட்டு கூட்டமாக 75 ஆண்டுகள் மக்களை சுரண்டி திண்ணி ஏமாற்றிய கூட்டம் என்பதால் அதை திருட்டு கூட்டம் என்கின்றோம். அந்த திருட்டு கூட்டத்தை யாரால் வீழ்த்த முடியும்? மக்களாகிய உங்களால் தான் வீழ்த்த முடியும். அந்த வீழ்த்துவதற்காக வந்த தலைவர் தான் 3 எழுத்து மந்திரமான அண்ணன் விஜய் அவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. வரலாற்றில் எப்போதாவது ஒரு முறைதான் இது போன்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை சரியாக நம்ம பயன்படுத்தணும். சரியா பயன்படுத்தணும். அந்த வாக்களிக்கும் உரிமையை சரியா பயன்படுத்துங்க. 23ஆம் தேதி விசில் புரட்சி தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்தணும். அதுவும் குறிப்பா பல்லாவரத்தில் நீங்க இப்பவே எம்எல்ஏ ஆயிட்டீங்க. உண்மையிலே மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எதிர்த்து நிற்கிற வேட்பாளர்கள் எல்லாம் டம்மி பீஸ். என்ன பீஸ்? டம்மி பீஸ். ஒருத்தர் ஐஜேகே, அது எந்த கட்சின்னு கூட தெரியல. ஏபிசியில தான் ஐஜேகேன்னு எனக்கு தெரியும். கட்சியில ஐஜேகே தெரியுமா யாருக்காது? தெரியல. அது ஒரு பீஸ். இன்னொன்னு முரசு. கேப்டன் விஜயகாந்தை நாங்கள் மதிக்கிறோம். தாயுள்ளம் கொண்ட கேப்டன் விஜயகாந்தை மதிக்கிறோம். மனிதநேயம் கொண்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மதிக்கிறோம்.
தலைவர் அண்ணன் விஜய் அவர்களின் அன்பு அண்ணன் விஜயகாந்த் அவர்களை மதிக்கிறோம். ஆனா பிரேமலதாவை நாங்க மதிக்க மாட்டோம். ஏன் சொல்லுங்க? கல்லாப்பட்டி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை தலைவா, நம்ம லாலிபாப் கச்சா அது சாப்பிட்டவங்களுக்கு தானே தெரியும். சரியா? நான் என்ன சொல்றேன்னா, நாங்க லாலிபாப் கச்சா இருந்துட்டு போறோம், இல்ல ஏதாவது ஒரு பப் கச்சா இருந்துட்டு போறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது ஒன்று அக்கா அண்ணியார் பிரேமலதா அவர்களுக்கு இருக்கா? எந்த அடிப்படையில் நீங்க திமுகவோடு தேமுதிகவை இணைச்சிங்க? எதுக்கு? காசு, பணம், துட்டு, மணி மணி. பாடுங்க, காசு, பணம், துட்டு, மணி மணின்னு அந்த அடிப்படையில் தானே நீங்க கட்சியை கொண்டு போய் திமுகவோடு இணைச்சிங்க. என்ன தம்பி, டைம் ஆயிடுச்சா? பரவாயில்ல, கேஸ் ஏமால போட்டுக்கிட்டு நான் வாங்கிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னப்பா ஒரு 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன், ஒரு 10 நிமிஷம் கூட பேசணும்னா இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு உரிமை கிடையாதா? ஐயா, வழக்கு பதிவு போடுவதாக இருந்தால் லயலாமணியாக என் மேல போடுங்க. ஒரு 5 நிமிஷம் தான் பேச போறேன், கோச்சிக்காதீங்க. ஏன்னா அந்த முரசு சின்னத்தை ஒரு காலத்தில் நாம் கொண்டாடணும், கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கொண்டாடணும். ஆனா வெக்கமே இல்லாமல் கட்சியை போய் அங்க அடகு வச்சுட்டு எங்களை பார்த்து பேசுவதற்கு தேமுதிக கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் எவருக்கும் வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இருக்கக்கூடாது. உங்களுக்கு மனசெல்லாம் காசு, பணம், துட்டு, மணி மணி. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை, அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார். எதிர்காலம் வெறும் என் கடமை வெறும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பே. பொது நீதியிலே புது பாதையிலே நல்லோர் முகத்திலே விழிப்பே. தளபதி ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். ஏழைகள் வேதனை படக்கூடாது என்பதற்காக தான் நேசித்த சினிமா துறையை வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு வந்த தியாக தலைவன் 3 எழுத்து மந்திரம் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள். எங்கள் அண்ணன் விஜய் அவர்களை பற்றி பேசுவதற்கு எவனுக்கும் எந்த அருகதை கிடையாது. அது எங்க அக்கா பிரேமலதா அவர்களாக இருந்தாலும் சரிதான். போன முறை 2021 சட்டமன்ற தேர்தலில் அக்கா பிரேமலதா அவர்கள் எப்படி தெரியுமா ஓட்டு கேட்டு வந்தாங்க? இப்படி வந்தாங்க. எப்படி? இப்படி. அதிமுக கூட்டணி இருக்கும்போது ரெட்டலை. இப்ப எப்படி தெரியுமா வந்திருக்கிறாங்க? இப்படி வராங்க. அசிங்கமா இல்லை உங்களுக்கு? ஒண்ணு இப்படி இருக்கணும், இல்லைன்னா இப்படி இருக்கணும். எப்படி இருக்காங்க? எப்படி இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை சார்ந்த ஒருத்தர் வேட்பாளர் தான் எங்க வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதனால அக்கா காமாட்சி அக்கா, நீங்க என்ன புண்ணியம் பண்ணீங்கன்னு தெரியலக்கா, காம்படிஷனே இல்லாம ஜெயிக்கிறக்கா, காம்படிஷனே இல்ல. உண்மையிலே 234 தொகுதியில தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறாங்க. காம்படிஷனே இல்லாம அழகா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு எங்க அக்கா காமாட்சி அவர்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா அக்கா கல்வியில் மிகப்பெரிய சேவை செஞ்சிருக்கிறாங்க, கல்வியில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை செஞ்சிருக்கிறாங்க. இன்று வரை பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை படிக்க வைத்து கல்வியில் மாபெரும் பெண் காமராஜராக உட்கார்ந்திருக்கிறாங்க அக்கா அவர்கள். அவர்கள் செய்த புண்ணியம் தான், அவர்கள் செய்த ஒரு பாக்கியம் தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் எளிமையான முறையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்க அக்கா காமாட்சி அவர்களுக்கு கிடைப்பதை நினைத்து பெருமை கொள்றேங்க. ரொம்ப நன்றி, சந்தோஷமா இருங்க. பல்லாவரம் தொகுதி என்பது உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு தொகுதியாகத்தான் அமையும். நம்ம இப்ராஹிம் அண்ணன் வந்து ஒரு ஆடியோ ஒன்று போட்டு காமிச்சார். என்ன ஆடியோனா, விஜயகாந்த் அவர்களுக்கு வடிவேல் பேசின ஆடியோ ஒன்று காமிச்சாரு. அப்புறம் பிரேமலதா அவர்களுக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசிய ஆடியோ ஒன்று காமிச்சாரு. ஆனால் இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பிரேமலதாக்கே ஒன்று பேசியிருக்கிறார். ஆமா, காட்டுற பாருங்க. அந்த கூட்டணியை விட்டுட்டு ஏன் இந்த கூட்டணிக்கு மாறினீங்க? அவங்க விட இவங்க ஒரு சீட்டு கூட கொடுக்குறாங்கல்ல. ஒரு சீட்டுக்காக கொள்கையை விட்டுட்டீங்க. மறுபடியும் ஞாபகப்படுத்தாதீங்க தம்பி. உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களையாவது ஞாபகம் வச்சிருக்கீங்களா? சொல்லப்படாம எவ்வளவு பணம் பண்ணு கணக்கு போட்டுக்கிட்டு நீங்க கூட்டணியை மாத்திக்கிட்டீங்க. ஆனா இவங்க வேதனையை மாத்த உங்களால முடியுமா? மக்களை வாழ வைக்கணுங்கிறதுக்காக அரசியல் நடத்துங்க, அவங்களை ஏமாத்துறதுக்காக அரசியல் நடத்தாதீங்க. ஆமா, அந்த யார் சொன்னா? கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்
இங்க இருக்கிற தேமுதிகவின் வேட்பாளருக்கு சொல்லியிருக்கிறார். அரசியலுக்காக கொள்கையை விட்டு கொடுத்துடாதீங்க, அரசியலுக்காக உங்களை விட்டு விடாதீர்கள் என்று மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களே இங்க இருக்கக்கூடிய தேமுதிகவின் வேட்பாளருக்கு சொல்லியிருக்கிறார். அதனால தாய்மார்களே, அன்பான உறவுகளே, நீங்கள் முரசு சின்னத்திற்கு போடக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் மனிதநேயர் பண்பாளர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு செய்யக்கூடிய பச்சை துரோகம் என்பதை பணிவன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் கேப்டனுடைய ஆன்மாவே இந்த கூட்டணியை விரும்பல. அக்கா பிரேமலதா அவர்கள் 10 சீட்டை வாங்கிட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டையும் வாங்கிட்டு 300 கோடியை வாங்கினதா சொல்றாங்க. எனக்கு தெரியல, நான் பக்கத்துல இல்ல. 300 கோடியை வாங்கிட்டு தேமுதிக அலுவலகத்துக்கு போய் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கும்பிட்டு கொடியை ஏற்றுகின்ற பொழுது அந்த கொடி பாதியிலேயே அருந்து பிரேமலதா அவர்கள் தலையிலே விழுந்துருச்சு. கேப்டன் ஆன்மா கூட பிரேமலதா அவர்களை மன்னிக்கவே இல்லை. கேப்டன் ஆன்மாவே மன்னிக்காத போது இந்த தொகுதியை சார்ந்த வாக்காள பெருங்குடி மக்களே, நீங்கள் மன்னிக்காமல் இருப்பீர்களா? அதனால் தயவு செய்து முரசுக்கு ஓட்டு போடாதீங்க. அங்க என்ன கட்சி, ஐஜேகேன்னு ஒரு கட்சி இருக்கு, அது எந்த கட்சினே தெரியல. அந்த கட்சிக்கும் ஓட்டு போட்டு உங்களுடைய வாக்கை வீணடித்து விடாதீர்கள். சிந்தாமல் சிதறாமல் ஒரே ஒரு வாய்ப்பை விசில் சின்னத்திற்கு அள்ளி அள்ளி தாருங்கள். அக்கா காமாட்சி அவர்கள் நாடி வருகிறார், தேடி வருகிறார், ஓடி வருகிறார், உழைப்பதற்காக வருகிறார், உங்களுக்காக வருகிறார். பல்லாவரம் தொகுதியை பளபளப்பான ஒரு தொகுதியாக மாற்றுவதற்காக, பல்லாவரம் தொகுதியை வளர்ச்சியான ஒரு தொகுதியாக மாற்றுவதற்காக, பல்லாவரம் தொகுதியை ஒரு உயர்ந்த தொகுதியாக மாற்றுவதற்காக, பல்லாவரம் தொகுதியை ஏற்றமிகு தொகுதியாக மாற்றுவதற்காக, பல்லாவரம் தொகுதியை படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியாக மாற்றுவதற்காக, பல்லாவரம் தொகுதியை பெண்களின் தரத்தை உயர்த்துவதற்காக, பல்லாவரம் தொகுதியில் வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காக ஒரே ஒரு வாய்ப்பை சிந்தாமல் சிதறாமல் வரிசை எண் 7 இருக்கக்கூடிய அக்கா காமாட்சி அவர்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பை தாருங்கள். ஆங்கிலத்தில் விசில், தமிழில் ஊதல் என்று இருக்கும். அதனால ஒரே ஒரு வாய்ப்பை தாருங்கள். பல்லாவரம் தொகுதியிலிருந்து பெரும் மாற்றம் தமிழ்நாடு முழுவதும் உருவாகட்டும். இங்கே நடந்து கொண்டிருப்பது விசில் புரட்சி, விசில் புரட்சி, விசில் புரட்சி. அந்த விசில் புரட்சி பல்லாவரத்தில் இருந்து தொடங்கட்டும் என்று கூறி 2 அக்கா சொன்னாங்க, திராவிடம் என்ற பேரில் அக்கா திமுக தான் கெட்ட கட்சி, அதிமுக தான் கெட்ட கட்சி. இங்கு திராவிடமோ தமிழ் தேசியமோ நமக்கு எதிரி கிடையாது. திராவிடமும் தமிழ் தேசியமும் தமிழ்நாட்டு மக்களின் 2 கண்கள். அதை நான் மதிக்கிறேன், அதை நான் போற்றுகிறேன் என்று சொன்ன தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள். ஆனால் இங்கு திராவிடம் என்ற பெயரில் திமுக ஏமாற்றி கொண்டிருக்கிறது, திராவிடம் என்ற பெயரில் அதிமுக ஏமாற்றி கொண்டிருக்கிறது, தமிழ் தேசியம் என்ற பெயரில் அவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்போ தமிழ்நாட்டில் உண்மையான திராவிட கோட்பாட்டையும் உண்மையான தமிழ் தேசிய கோட்பாட்டையும் நிலைநிறுத்தக்கூடிய மனிதநேய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் என்பதை மார்த்தட்டி பெருமை கொள்வோம் என்று கூறி ஒரே ஒரு வாய்ப்பை விசிலுக்கு தாருங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். டோல் ஃப்ரீ எண் 082444733841. இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த உதவியாக இருந்தாலும் இந்த நம்பரை தொடர்பு கொண்டு கேட்டீங்கன்னா உடனுக்குடன் எப்படி மீனாட்சி அவர்கள் உங்களுக்கு ஆசியையும் அருளையும் தருவாரோ அதே போன்று எங்கள் அக்கா காமாட்சி அவர்கள் உங்களுக்கு ஆசியையும் அருளையும் அள்ளி அள்ளி உள்ளத்திலிருந்தும் இல்லத்திலிருந்தும் தருவார் என்பதை பணிவன்போடு சொல்லி இந்த டோல் ஃப்ரீ சொல்லும் போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஞாபகம் வந்துச்சு. குளத்தூர்ல ஒரு நம்பர் இப்படி தானே சொன்னாரு, போன் பண்ணும்போது போனே போல. ஆனா நம்மளது அப்படி கிடையாது, 24 மணி நேரமும் இயங்கி கொண்டே இருக்கும். அதனால ஒரே ஒரு வாய்ப்பை எங்க அக்கா காமாட்சி அவர்களுக்கு தாருங்கள் என்று கூறி தாமதமாக வந்ததற்கு ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிறேன். திருவள்ளூர் தொகுதியிலிருந்து 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி எங்க அக்கா காமாட்சி அவர்களுக்காகத்தான் வந்தேன். அதனால உங்களிடம் ஒரு 5 நிமிடம் பேசியதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இதை முடித்துவிட்டு நாளைக்கு வருங்கால முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய திருச்சி கிழக்கு தொகுதியில் பிரச்சாரம் செல்வதற்காக செல்கிறேன். அதனால் உங்கள் எல்லோருக்கும் நன்றி என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.